லெஃப்ட்டு. மலேசியா கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்குன்னா, இது மஸ்ட் ட்ரை இன் கோலாலம்பூர்னு சொல்லலாம். இந்த ஏரியாவோட நேம் பார்த்தீங்கன்னா ஜலாநல்லூர். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஈவினிங் 7 PM to 10 PM நம்ம வந்து இங்கே போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டைமாக இருக்கும். நல்ல பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லான லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நிறைய மக்கள் கூட்டம், நிறைய விதமான மக்களை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு ஒரு பிளேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது அங்கே உள்ள மணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்சேஞ்சஸாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நினச்சதெல்லாம் டக்குன்னு வாங்க முடியும். ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட்டை விட நம்ம அந்த மணி வந்து எக்ஸாக்டாக கொஞ்சம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வாங்கி நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நாங்களும் வந்து மலேசியன் ரிங்கெட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நம்ம வந்து வேணுன்றதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 10 ரிங்கெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் எடுத்து போட்டோம். அது வந்து ஒரு 350 கிராம்ஸ் கிட்ட வந்தது. ஸோ அதையுமே வாங்கிட்டு, மேங்கோலாம் நம்ம சாப்பிட்றது தான் நம்ம ஊரில், இருந்தாலும் அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு சில ஃப்ரூட்லாம் கூட ட்ரை பண்ணோம். ஒரு சிலது கொஞ்சம் கசப்பாக இருந்தது. ஓகே, ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சாப்பிட்டு பார்த்துருந்தோம். மலேசியன் ரிங்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கெட் வந்து 27, 28 ருபீஸ் இந்தியன் மணி கிட்ட வரும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரூட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த வேலை என்னென்னலாம் வாங்கி சாப்பிட முடியுமோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஸ்க்யூவர்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மோமோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த சிக்கன் மோமோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம எது வாங்கினாலும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்களுமே வந்து 3 பேரும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி தான் அங்கே வந்து எடுத்துக்கிறாங்க தண்ணியை விட. கட் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மேஷ்மெலோஸ் இதெல்லாம் இந்த சாக்லேட் ஃபவுண்டனில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது எதுவுமே. Chicken fried rice, chicken satay apa? Very nice Maya. Use it. Chicken fried rice, chicken noodle. Mochi. Dumplings. இந்த ஸ்வீட் ஒன்று வாங்கிக்கலாமா? இது பாரு 5 ரூபாய் ஒன்று. இந்த ஜூஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரூட் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ட்ராகன், மேங்கோ, அதுக்கப்புறம் அவகேடோ இது 3 இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தோம். அது எல்லாமே அந்த கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக ஒரு லேயர் மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே அந்தந்த ஃப்ரூட்டுக்கான டேஸ்ட் அந்த லேயர் வரும்போது நல்லாவே இருந்தது.
ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து நம்ம ஏதாவது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா கூட்டமாக இருக்கிற பிளேஸ்க்கு போய் சாப்பிடுங்க. அப்போ தான் அங்கே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சில பிளேஸில் வந்து நல்லாவே ஹெவியாக க்ரௌட் இருந்தது. ஸோ நாங்களும் வந்து அந்த மாதிரி பார்த்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு இருந்தாலே வயிறு வந்து ஃபுல்லாகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து ஒரு ஷாப் பார்த்துட்டு அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. சாஸ் வேணுமா? Hot and sour chicken. Apa nama taste up? Hot and sour. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த ஸ்ட்ரீட் கார்னருக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரோனில் ஒரு லைட் ஷோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டாக்ஸி பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கிராப் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால கொஞ்சம் கிராப்லாம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மீன் டைமில் நமக்கு வந்து ஆப்போசிட்லேயே ஒரு மால் இருந்தது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய அந்த சின்ன பசங்க, கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே இந்த ரோட் சைடு மியூசிக் ஷோ மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட டாக்ஸியுமே ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் போயிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து இங்கே மலேசியா கோலாலம்பூரில் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஐபிஎஸ் கோலாலம்பூர் நம்மளோட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரூம் டூர், ஹோட்டல் டூர் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த மாதிரி ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சந்திக்கலாம். நன்றி.